Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கீழே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல இருந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷனு, அதுக்கப்புறம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கீழே வரக்கூடிய ரெண்டு மெத்தட்ஸ்ல நெட்வொர்க் மெத்தட் கீழே எப்படி சம் 5 மார்க்ஸ் சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு செஷன்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல எப்படி சம்ம 10 மார்க்ஸ் சம் ஒர்க் அவுட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கீழே ப்ராஃபிட் அசர்டைன் பண்ண ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று நெட்வொர்க் மெத்தட் இல்லைனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு மெத்தடு கன்வர்ஷன் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெட்வொர்க் மெத்தட் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் கீழே 10 மார்க்ஸ் சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். A trader has not kept a proper books of accounts. The following balances are placed before you and you are required to prepare a statement of gross profit and net profit for the year ended 31st March 1971 and a statement of affairs as at the date. ஸோ ரெண்டு வருஷத்துக்கான டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. 1970யும் 1971ஓட ஸ்டார்டிங்கும் அந்த ஓப்பனிங்கும் எண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டீட்டெயிலும் க்ளோசிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் கேஷ் இன் ஹேண்டு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், அப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் சில லிஸ்ட் ஆஃப் அசட்ஸும் லைபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் இதெல்லாம் அசட்டு கீழே வந்துடும். பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார்ஸ்லாம் லைபிலிட்டிஸ் கீழே வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி க்ளோசிங்க்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம போன செஷன்ல பார்த்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் சில லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 6000. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 2%, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு 10% கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை டெப்ரிசியேஷன் இல்லை பேட் டெப்ஸி எது கொடுத்துருந்தாலும் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 2.5% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1970 ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான் நம்ம எழுதிக்கணும். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டிஸ் சைடு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அமௌண்ட் சைடு எழுதிக்கணும். சாரி, அசட் சைடு. அமௌண்ட் எழுதிக்கோங்க ரெண்டு காலம். லைபிலிட்டிஸ் அசட்ஸ்ல என்னென்னலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமோ அது எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி இங்க கீழே போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சம்ல பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அசட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் இட்ஸ் அ லைபிலிட்டி, அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேடு பார்த்தீங்கன்னா அசட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நம்மளுக்கு லைபிலிட்டி. சிமிலர்லி சன்ட்ரி டெட்டார்ஸ் அசட், பில்ஸ் ரிசீவபிள் அசட் கீழே வரும், லேண்ட் அண்ட் பில்டிங் அசட் கீழே வரும், ஃபர்னிச்சர் அசட் கீழே வரும், பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டிஸ் கீழே வரும். இப்ப இந்த ஓப்பனிங் டேட்ல இருக்கக்கூடிய இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து நான் சொன்ன மாதிரி நீங்க அசட்லயும் லைபிலிட்டி கீழேயும் போட்டு வாங்க. இங்க பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் இன் ட்ரேடு, சன்ட்ரி டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் இதெல்லாம் தான் நம்மளுக்கு அசட். அண்ட் லைபிலிட்டியில பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் இது மூணுத்தையும் போட்டுக்கிட்டேன். அமௌண்ட் கொஸ்டின்ல பார்த்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இங்க பாருங்க, ஓப்பனிங் டேட்டு 1970. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 5350 அசட் கீழே வரும். அண்ட் தென் ஸ்டாக் இன் ட்ரேடு 59350 அசட் கீழே வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 45000 லைபிலிட்டி சைட்ல எழுதிக்கோங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அகைன் லைபிலிட்டி சைட்ல எழுதிக்கோங்க 38600. அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு வரீங்க, சன்ட்ரி டெட்டார்ஸ் அசட் கீழே எழுதிட்டு 30200 போட்டுக்கோங்க. Bills receivable 42,400 asset கீழே
land and buildings asset கீழ 53,000 எழுதிக்கோங்க. furniture 4,600 asset கீழ எழுதிக்கோங்க. bills payable வந்து liability sideல 62,000 mention பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு நம்ம இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது வந்து இந்த சைடு ஃபுல்லாக டோட்டல் பண்ணணும். ஓகேங்களா, எப்பயுமே இந்த சைடு டோட்டல் தான் அதிகமாக வரும், அப்போ தான் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே கிடைக்கும். ஸோ அதனால இந்த சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,94,900 வருது. அந்த அமௌண்ட்டை எடுத்து இங்கே எழுதிக்கிறீங்க 1,94,900. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 45,000 38,600 அப்புறம் 62,000 இதெல்லாம் சப்ராக்ட் பண்றீங்க. ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49,300. ஸோ அதை நம்ம என்னன்னு எழுதணும்னா ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த பிகினிங்கோட டீட்டெயிலை வச்சுக்கிட்டு ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ மறுபடியும் ஹெட்டிங் எழுதணும். நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 1971 போட்டு liability சைடு அசட் சைடு அமௌண்ட் காலம் 2 காலம் ஏதாவது கால்குலேஷன் இருந்தால் இன்னர் காலம் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா அவுட்டர் காலம்ல அமௌண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான், என்ன ஒண்ணுனா கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இங்க கொண்டு வந்துருவோம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸோ இல்லை டெப்ரிசியேஷனோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேறஸ் நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்துருவோம். ஸோ அதை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் இன் ஹேண்ட் க்ளோசிங் டீடைல் எவ்வளோ 31st March 1971ல 5,400. இதை அப்படியே அசட்டு கீழே எழுதிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி கீழே அப்படியே இந்த 40,000 எழுதிக்கோங்க. அடுத்தது ஸ்டாக் இன் ட்ரேடு, இது வந்து அசட் சைட்ல 62,200 போட்டுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைட்ல 37,200 இதையும் எழுதிக்கோங்க. இப்ப அடுத்து வாங்க, இப்ப சன்ட்ரி டெட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா. எப்பயுமே இதை எழுதும் போது ஒரு கண்ணு நம்ம வந்து என்ன பண்ணணும், கீழே பேட் டெப்ஸ் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்களா ஏதாவது அமௌண்ட் பெர்சன்டேஜ்னு பார்த்துக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது மறக்காம இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கால்குலேஷன்ல நம்ம கொண்டு வரணும், அதனால இதை மறக்காம பார்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ க்ளோசிங்ல 29,800 இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்ப சம்முக்கு போறோம். இப்ப சம்ல பாத்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டாஸ் இருக்கா, சன்ட்ரி டேட்டாஸ்னு எழுதியிருக்கேன்னா இதுல 29,800 எழுதிக்கிட்டேன். இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல 2.5% கொடுத்திருந்தாங்க. அதனால மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு 2.5% எழுதிக்கிட்டேன். இப்ப எப்படி கால்குலேட் பண்றோம்னா இந்த 29,800ல 2.5 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது, அது 5/2ன்னு வருமா. 2 2s are 4, 4 + 1 5, 5/2ன்னு வரும். அதாவது 5/200 பெர்சன்டேஜ்னால 5/200ன்னு எழுதுறேன். அடுத்தது இதை நீங்க வந்து சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் 745 வரும். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே க்ளோசிங்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெட்டாஸை கால்குலேட் பண்ணுவோம். க்ளோசிங்கோட அமௌண்ட் எடுத்து தான் என்ன பண்ணுவோம்னா டவுட்ஃபுல் டெப்ஸை கால்குலேட் பண்ணுவோம். க்ளோசிங் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் டெட்டாஸோட டீட்டெயில்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டவுட்ஃபுல் டெப்ஸோட பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 745 வருது. இப்போ 29,800ல இருந்து 745 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 29,055 கிடைக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபர்னிச்சருக்கு வரும். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் கொஸ்டின்ல இருக்க அமௌண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 53,000 எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேண்ட் அண்ட் பில்டிங்கு ஓப்பனிங்கும் அதே தான் க்ளோசிங்கும் அதே தான் 53,000. ஸோ நம்ம எப்பயுமே டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஓப்பனிங்கோட இன்ஃபர்மேஷன் வச்சு தான் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபர்னிச்சருக்கெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி 2 இயருக்கும் ஒரே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் டிஃபரன்ஸ் அமௌண்டா இருந்ததுன்னா எப்பயுமே டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஓப்பனிங் டீட்டெயிலை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்.
டவுட்ஃபுல் டைப்ஸை கால்குலேட் பண்ணும்போது க்ளோசிங் டீட்டெயிலை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் 53,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இன்னர் காலம்ல. அடுத்தது மைனஸ் டெப்ரிசியேஷன் கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருப்பாங்க 2%. ஸோ 53,000 இன்டூ 2/100 போட்டோம்னா 1060 rupees வருது. இப்போ இந்த 53,000 வந்து 1060 மைனஸ் பண்ணோம்னா 51,940 நம்மளுக்கு கிடைக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபர்னிச்சரை வந்து டெப்ரிசியேஷனோட சப்ராக்ட் பண்றோம். ஃபர்னிச்சரோட வேல்யூ பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல இருக்கு உங்களுக்கு. ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ 4,600. ஓகேங்களா, ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ல இருந்து எடுக்கிறேன் 4,600. இப்ப அதோட டெப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கால்குலேட் பண்றோம். ஃபர்னிச்சரோட அமௌண்ட்டை இன்னர் காலம்ல எழுதிக்கிறோம் 4,600 மைனஸ் டெப்ரிசியேஷன் 10%. 4,600 into 10/100 போட்டிங்கன்னா 460 rupees வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்றோம். பண்ணோம்னா 4,140 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, அது 40,800 கொஸ்டின்ல இருக்கு. ஸோ என்னென்ன அசட்ஸோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அதுக்கான எஃபெக்ட்ஸோ இந்த இடத்துல காமிச்சிருங்க க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது. இப்போ நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள்லாம் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அசட் சைடில் ஃபுல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். ஸோ டோட்டல் பண்ணும்போது எனக்கு இங்கே 1,93,535 கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேயும் எழுதிக்கிறோம். இங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 1,93,535லேருந்து 40,000 மைனஸ் பண்ணுங்க, 37,200 மைனஸ் பண்ணுங்க, 58,000 மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அதுதான் 58,335. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா க்ளோசிங் கேபிட்டல் சொல்றோம். அதாவது அதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆஸ் யூஷுவல் அந்த 5 மார்க்ஸ் சம்ல நம்ம போடுவோம்ல அந்த மெத்தட்ல நீங்க போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஹெட்டிங் எழுதுங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் டியூரிங் த இயர் 1917 போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட் காலம், ஒரு சின்ன ஃபார்மேட்டு தான் இது. அந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டலோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் ஆட் பண்றீங்க, அடிஷனல் கேபிட்டலை சப்ராக்ட் பண்றீங்க, அண்ட் தென் ஓப்பனிங் கேபிட்டலை சப்ராக்ட் பண்றீங்க. அண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம், ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயரை ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் அந்த நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல பேலன்சிங் ஃபிகர், அதுல இருந்து எடுத்துக்கோங்க 58,335 அதே எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது டிராயிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம், மற்றதெல்லாம் சப்ராக்ட் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராயிங்ஸ் எங்க இருக்கும்னா கொஸ்டின்ல இருக்கும். ஃபேமிலி யூஸ், பிரைவேட் யூஸ், பர்சனல் யூஸ்க்காக இல்ல டிராயிங்ஸ் பண்ணிருக்காங்க இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. ஸோ 6,000 rupeesன்னு கொடுத்துட்டாங்க, அந்த இயருக்கே கொடுத்துட்டாங்க. இதே மந்த் கொடுத்தாங்கன்னா பெர் மந்த் பிஎம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்டூ 12 பண்ணணும் நீங்க மறக்காம. ஸோ அந்த மாதிரி சம்ஸும் இருக்கு நம்ம புக்ல. ஸோ அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இயருக்கு, அதனால அப்படியே 6,000 நீங்க எடுத்துக்கோங்க. 6,000 வந்து போடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 58,335 6,000 ஆட் பண்ணா 64,335 வருது. இப்போ இதுல இருந்து அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இருந்தா சப்ராக்ட் பண்ணுங்க. நம்ம கொஸ்டின்ல கிடையாது, நான் நில்லுன்னு போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இதே அமௌண்ட்டை எழுதுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் மைனஸ் என்ன பண்றோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் பண்றோம். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுல இருந்து அந்த பேலன்சிங் ஃபிகரை எடுத்துக்கோங்க. ஸோ இது பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் வந்து 49,300 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் அங்க போடுறோம். 49,300 போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15,035 வருது. ஸோ அதுதான் நம்மளோடது ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர். இப்போ சில சம்ல நார்மலா வந்து இதோட நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோடனே நின்றோம். பட் இந்த சம்ல எக்ஸ்ட்ராவா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அத கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இந்த சம்ல
மோஸ்ட்லி எல்லா சம்லயும் இதோட ஸ்டெப் முடிஞ்சிரும். பட் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் கொடுத்ததுனால நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த 15,035 தான் நம்மளோட நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ கிராஸ் ப்ராஃபிட் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எந்த இடத்துல வரும்? நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31/3/71 எழுதிக்கிட்டேன். டெபிட் சைடு கிரெடிட் சைடு எழுதிட்டேன். அடுத்தது பர்டிகுலர்ஸ் காலம் அமௌண்ட் காலம், பர்டிகுலர்ஸ் கிரெடிட் சைட்ல அகைன் அமௌண்ட் காலம் எழுதிக்கிட்டேன். இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்னலாம் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும் யூஸ்வலான. அதாவது டெப்ரிசியேஷன் வரும், அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஏதாவது இருந்தால் வரும், சேலரிஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தா அதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் அலோடு, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்னா கிரெடிட் சைட்ல இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னா டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் ஆன் பில்டிங்க்கும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸும் மட்டும்தான் வரும். இதோட அமௌண்ட் எல்லாம் எங்க இருந்து எடுத்துக்கிறதுனா இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல அதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 745, அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் 1060, அண்ட் தென் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் பாத்தீங்கன்னா 460. ஸோ இந்த அமௌண்ட்டே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் டைரக்டா இங்க அமௌண்ட் எழுதிட்டேன், கால்குலேஷனை காட்டாம. So depreciation on furniture 460, on buildings 1060, provision for doubtful debts வந்து 745. இப்ப நெட் ப்ராஃபிட் நான் என்ன சொன்னேன்னா நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்ல, அதுதான் அந்த ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் தான் நம்மளோட நெட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால அந்த 15,035 நீங்க நெட் ப்ராஃபிட்டா எழுதிக்கலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17,300 வரும். இந்த சைடும் 17,300 எழுதுங்க. எழுதிட்டு திருப்பி இங்க எதுவுமே வேற அமௌண்ட் இல்ல சப்ராக்ட் பண்ண. ஸோ அதனால 17,300 இங்கேயும் எழுதி இதை கிராஸ் ப்ராஃபிட் brought down பேலன்சிங் ஃபிகரா எழுதிக்கோங்க. இப்ப இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நெட் ப்ராஃபிட்டா சம்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நெட் ப்ராஃபிட் வச்சு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளால எழுத முடியுமோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கீழே அதெல்லாம் எழுதிக்கிட்டோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி இந்த சைடு எழுதணும். இந்த சைட்ல இருந்து திருப்பி இங்க 17,300 எழுதி அதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் brought down பேலன்சிங் ஃபிகர்னு எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சாச்சு 17,300, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சாச்சு 15,035. ஸோ இந்த சம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல எப்படி 10 மார்க்ஸ் சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க. இதை ரெண்டுத்தையும் வச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயரை கண்டுபிடிங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ராவா இந்த சம்ல என்ன பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது இது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.